பட்ஜெட் பார்ட் 2. ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பார்ட் 1 முழுவதும் பார்த்தாச்சு. பட்ஜெட்டை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கே சொல்லப்பட்டிருக்கு மற்றும் பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பகுதி 1 நம்ம பார்த்தோம். இந்த பகுதி 2ல் 25-26 பட்ஜெட்டில் என்ன முக்கியத்துவமாக இருந்துச்சு, வாட் ஆர் த ஹைலைட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வகுப்புல பார்ப்போம். ஓகே ரைட். அதன் அடிப்படையில் இந்த பட்ஜெட் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இயந்திர மிஷினரிஸ் அப்படின்னு பார்க்கணும். அதாவது பட்ஜெட் அப்படின்ற விஷயம் நமக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் நமக்கு இருக்கு. அதனுடைய முதல் காரணம் தான் நமக்கு விவசாயம். அரசாங்கத்தை இயக்கக்கூடிய முதல் இயந்திரமாக இருக்கிறது எதுனா விவசாயம் தான். வளர்ச்சியினுடைய முதல் இயந்திரம் என்னதுதான் விவசாயம் தான். ஸோ அதற்காக என்னென்ன மாதிரியான பட்ஜெட்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் வளர்ச்சியினுடைய முதல் இயந்திரமாக இருக்கிறது விவசாயம். அந்த விவசாயத்திற்கு கொண்டு வரப்பட்ட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக விவசாய மாவட்டங்களை வந்து மேம்படுத்தணும், விவசாய மாவட்டங்களாக மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. டெவலப்பிங் ஆக்ரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட மாவட்டம் தோறும் விவசாய மாவட்டங்களை மேம்படுத்துவதே இதன் நோக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1.7 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை என்ன பண்றாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட பேர் ரொம்ப முக்கியம், பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க, அதாவது ப்ரோக்ராமோட நோக்கமே என்னது, விவசாயத்தை மேம்படுத்தணும் தான். ஆக்ரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸை மேம்படுத்தணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறாங்க ஆல் ஓவர் இந்தியா. என்னென்ன கிரிட்டீரியாவில் ஃபைண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த பகுதியில் குறைவான உற்பத்தி திறன் இருக்கும் பட்சத்தில், ஒரு லோ, அதிகமான ப்ரொடக்ஷன் இல்லை, கம்மியாக இருக்குது, அதோட மிதமான பயிரோட தீவிரம், சராசரிக்கு குறைவான கடன் அளவுகோல், இதெல்லாம் மையப்படுத்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாவட்டங்களில் உள்ளடக்கி இந்த பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா அப்படின்ற திட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. ரைட். இல்லை ஒரே பார்த்து நம்ம எப்படி சொல்லணும்னா, பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் பின்தங்கிய அதாவது பின்தங்கிய விவசாய கிராமங்களை ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த 100 மாவட்டங்களை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தினுடைய பிரதானமான ஒரு நோக்கம். அதன் மூலமாக 1.7 கோடி விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற போகிறார்கள் அப்படின்றதே இது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ரீசைலன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமப்புற செழிப்பு மற்றும் எதிரொலித்தல். இதை நான் சொல்லிட்டோம்ல, இப்ப திறன் முதலீடு, தொழில்நுட்பம், கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் ஆகியவற்றின் மூலம் விவசாயத்தில் வேளாண்மைக்கு தீர்வு காண மாநிலங்களுடன் இணைந்து ஒரு விரிவான பல்துறை திட்டம் தொடங்கப்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி, அதாவது கிராமப்புற செழிப்புன்னு சொல்றாங்க. கிராமப்புற செழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கிய வார்த்தை. எதிர்த்தல்னா கிராமத்துக்கு தீங்கா இருக்கிறத தூக்கி போடணும். இப்ப கிராமத்தை எது வளர்ச்சி அடையாம இருக்க வைக்குதோ, கிராமத்தை எது கீழே வந்து அழுத்துதோ, அதெல்லாம் என்ன பண்ணணுமா, ரிமூவ் பண்ணணும். அதான் எதிர்த்தரித்தல் சொல்லுவாங்க, ரீசைலன்ஸ். திறன் முதலீடு மற்றும் தொழில்நுட்பம், கிராமப்புறம், இந்த 4 ஆயுதங்களை மையப்படுத்தி கிராமப்புறங்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 வளரும் மாவட்டங்கள் என்ன பண்றாங்க, இதில் உள்ளடக்க போறாங்க. 10 to phase 1 என்ன பண்றாங்க, அதை கவர் தி நியர்லி 100 டெவலப்பிங் ஆக்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் பண்ண போறாங்க. ஸோ என்னென்ன காரணத்துக்கு இந்த மல்டி செக்டார் ப்ரோக்ராமை கண்டிப்பா ஸ்டேட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்க பண்ணவே முடியாது. அப்பதான் மாநிலத்தினுடைய ஒத்துழைப்பு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனை மையப்படுத்தி என்ன பண்ண போறோம், நாங்கள் அதுக்குள்ள ஸ்கில்ஸை இன்வெஸ்ட் பண்ண போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்சர்ட் பண்ணுவோம், டெக்னாலஜி இன்சர்ட் பண்ணுவோம், பயோடெக், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பல்துறை திட்டமாக நிலைப்படுத்தி கிராமப்புறத்தை மிக எளிதாக மேம்படுத்துவதே இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்றத கோட் பண்றாங்க. ஓகே, இட் இஸ் பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் த ரீசைலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆத்ம நிர்பார் பாரத் இம்பல்சஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிர் வகைகளில் சுயசார்பு சொல்றாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் ஆல் செல்ஃப் சஃபிஷியன்சி. இது வந்து நிதி ஆயோக் இந்த வார்த்தைகள் மிக கவனமாக கையாளுறாங்க. செல்ஃப் சஃபிஷியன்சி சொல்லுவோம். செல்ஃப் சஃபிஷியன்சி, செல்ஃப் சஃபிஷியன்சி.
அல்லது செல்ஃப் ரிலையன்ஸ். செல்ஃப் ரிலையன்ஸ் இந்த 2 வார்த்தைகள் ரொம்பவும் முக்கியம். சுயச்சார்படைதல், இதுல பருப்பு வகையில சுயச்சார்படையணும். இதற்காக 6 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. 6 இயர் மிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பார் இன் பல்சஸ். கிட்டத்தட்ட 3 வகையான பருப்புகள் இருக்கு. ஒன்று தூர், உரத்ன உளுந்து, அண்ட் மாசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான பருப்புகளை நிலைப்படுத்தி என்ன பண்ண போறோம், நம்ம இந்த பருப்புகளில் சுயச்சார்பு அடைய போறோம் அப்படின்றத கோட் பண்றாங்க. ஓகே, அப்போ ஆத்ம நிர்பார் பாரத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்னா ஒரு 6 ஆண்டு திட்டம், 6 இயர்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 இயர்ஸ் மிஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பருப்புகளை உள்ளடக்கிறாங்க. தூர், உரத், மசூர்னு சொல்லக்கூடிய 3 விதமான பருப்புகள் 6 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரை. இதை யாரோடு இணைந்து பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இந்த 2 விதமான தேசிய அமைப்புகள் இருக்காங்க. இந்த அமைப்பை மையப்படுத்தி இந்த ஒத்துழைப்பின் மூலமாக என்ன பண்ண போறோம், நம்ம இந்த பருப்பில் சுயச்சார்பு அடைய போறோம். கீழே ஒரு NAFED அண்ட் NCC ஆகிய அடுத்த 4 ஆண்டுகளில் விவசாயிடமிருந்து இந்த பருப்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும். எஸ், பருப்பு வகையில வந்து சுயச்சார்புடையணும். ஓகே, இந்த NAFED அண்ட் தென் NCCF இவங்க என்ன பண்ணணும், விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பருப்பு வகையில அடுத்த 4 ஆண்டுகள் என்ன பண்ணும், ப்ரோரோக் பண்ணும், கொள்முதல் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இப்போ 2 விதமான திட்டங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று பருப்புக்கான 6 ஆண்டு திட்டம், 3 விதமான பருப்புக்கு தூர், உரத், மசூர் இதில் நம் சுயச்சார்பு அடைய வேண்டும் தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தின் பல்சஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, என்னங்க NAFED அண்ட் NCCF, இதை பத்தி நம்ம கொஞ்சம் தனியாவே பார்ப்போம். NAFED அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு தேசிய நிறுவனம் விவசாயத்திற்காக. இப்போ நம்ம பார்த்துருப்போம் மசூர் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறம் தன்தாள், உருதாள், தூர்தால், இதெல்லாம் பாருங்க, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா, கொள்ளு பருப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் நம்மளுடைய சுயச்சார்பு பருப்புகள் அப்படின்னு அர்த்தம். சரி, வாட் இஸ் NAFED? நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க என்ன பண்ண போறாங்க, முக்கியமான பருப்பு வகைகளை இங்க இருந்து என்ன பண்ணணும், கொள்முதல் பண்ணி விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்ணி இது வெளியே என்ன பண்ணுவோம், சேல் பண்ணுவாங்க. NCC அண்ட் NAFED. ஓகே, அடுத்தது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் போத் கோஆபரேட்டிவ்ஸ் இன் இந்தியா. ஓகே, இது எல்லாமே முக்கியமானது, இந்தியாவினுடைய 2 கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்றது முக்கியம். ஓகே, இந்த 2 நிறுவனம் என்ன பண்ண போறாங்க, விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்ணி அது மக்கள்கிட்ட போய் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே இங்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த NAFED அண்ட் NCCF அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ NAFED அப்படின்றது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். NCCF அப்படின்றது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இரண்டும் நமக்கு எப்படி கோஆபரேட்டிவ்ஸ் சொல்றாங்க. இது 2மே நமக்கு என்னது, இது 2மே நமக்கு ஒரு கூட்டுறவு சங்கம் தான் அப்படின்றத பண்றாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் 2 மிஷன் ப்ளஸும் பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது மக்கானா போர்டு இன் பீகார். ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கானா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது ஒரு லோட்டஸ் சீட்னு சொல்றாங்க. லோட்டஸ் சீட் இது பொதுவாக வந்து பீகார் பகுதியில் ஏற்படுத்த போறாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து மக்கானா அப்படின்றது வந்து அது தாமரையோடைய விதைகள் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விதமான பொறி வகைன்னு சொல்லுவோம். பாப்கார்ன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பொறி வகை இங்கே லோட்டஸ் சீட்ல இருந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். இந்த மக்கானாக்காக ஒரு போர்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இதோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இதோட டிமாண்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. மக்கானா அப்படின்ற இந்த பொருளுக்கு வந்து அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ண போறாங்க, இதோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங், அதோடைய ப்ராசஸ் பண்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணணும். அதோடைய வேல்யூ, இதோட மதிப்பை கூட்டணும். இது மதிப்பை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. குவாலிட்டி, அதோட ப்ராசஸ், இதோட மார்க்கெட்டிங், இந்த பொருள் உற்பத்தியான அந்த பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன விதமான மார்க்கெட்டிங் என்ன பண்ண போறாங்க, கவர்மெண்ட் இதை பண்ண போறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங், வேல்யூ அடிஷன் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த 4 விஷயத்தையும் மையப்படுத்த போறாங்க. மக்கானா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லோட்டஸ் சீடு. அது ஒரு வகையான என்ன சொல்றாங்க, லோட்டஸ் சீடு. அது ஒரு வகையான ஒரு பொறி வகை அப்படின்றது கோட் பண்றாங்க. தாமரையுடைய விதைகள் இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு விதமான பொறி வகை அப்படின்றத கோட் பண்றாங்க. அதான் மக்கானா அப்படின்றது. இதற்கான ஒரு நேஷனல் போர்டு எங்க வரப்போகுது, ஒரு வாரியம், தேசிய வாரியம் எங்க வரப்போகுதுன்னு கேட்பாங்க. எங்கன்னா பீகார் பகுதியில் இது வரப்போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், அடுத்தது
அதிக மகசூல் தரும் விதைகளுக்கான ஒரு தேசிய பணி ரொம்ப முக்கியம். ஸோ இது ஆல்ரெடி முதல் பசுமை திட்டத்திலையும் இதை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அறிமுகப்படுத்தியிருப்போம். இரண்டாவது பசுமை புரட்சியிலுமே அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ கூடுதலாக மறுபடியும் அதற்கான திட்டங்கள் ஏற்படுது என்றால் நம்ம மீண்டும் விவசாயத்துல சுயசார்பு அடையணும். இப்போ சுயசார்பு என்பது எக்ஸ்போர்ட்டை மையப்படுத்தி இருக்கணும், ஏற்றுமதிகளை மையப்படுத்தி போகணும். சரி, அப்ப அதுக்கு என்ன வேணும்? முதல்ல நம்ம இந்தியாவில் போதுமான ஏற்றுமதிகளை உறுதிப்படுத்துவதற்கான விஷயங்களை ஈடுபடணும் இல்லையா? கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அதற்கான இயக்கத்தை கொண்டு வரணும் இல்லையா? இப்போ அதிக மகசூல் தரும் விதைகள் குறித்து தேசிய பணி தொடங்கப்படும், நேஷனல் மிஷன் அப்படின்றது ஒன்று தொடங்கப்படுன்றாங்க. இது ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தும். அப்போ ஆல்ரெடி அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த எக்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நடைமுறையில் இருந்துதான் இருக்காங்க. மீண்டும் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணும், அவங்களுக்கான கவனத்தை என்ன அதிகமான விஷயங்களை நிலைப்படுத்தும். கூடுதலாக டெவலப்மெண்ட்டை டார்கெட் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் அதில் என்ன குறைகள் இருக்கு, இந்த மிஷனை கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான விஷயத்த இந்த எக்கோ சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும், அந்த சீட்ஸோட வெரைட்டிஸை எப்படி ஹை ஈல்டு பண்ணணும், இது கமர்ஷியலாக எப்படி நம்ம செல் பண்ணணும் அப்படின்றத பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெரைட்டி சீட்ஸை கமர்ஷியல் சேலுக்காக கொண்டு கொடுத்து போறாங்க. அதான் சொல்றாங்க, இது இலக்கு மேம்பாடு மற்றும் பரப்புதல் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விதை வகைகள் வணிக ரீதியாக கிடைக்கும் அப்படின்றத மிகப்பெரிய விஷயமே. இது வணிக ரீதியாக நம்ம எப்படி சேல் பண்ண போறோம் அதுதான் இங்க கோட் பண்றாங்க. ஓகே, இதற்காக ஒரு நேஷனல் மிஷன் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல என்ன மெயின் நமக்கு டேட்டா அப்படின்றது 100 வெரைட்டி சீட்ஸ், 100 விதமான வெரைட்டி சீட்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் கமர்ஷியலா. அதான் இதோடைய மெயின் பர்பஸ். ஓகே, ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அடுத்தது மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, இது ரொம்ப முக்கியம். என்ன மிஷன்? பருத்தி உற்பத்திக்கான நோக்கமே இந்தியாவில் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. பருத்தி நம்ம எடுத்துட்டாலும் இது வந்து ஒரு பணப்பயிர் தான். அது வந்து உணவுப்பயிர் காட்டிலும் இது ஒரு பணப்பயிர். இது வந்து பருத்தி விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்தணும், பருத்தி சம்பந்தமான பொருட்களை இந்தியாவில் அதிகப்படுத்தணும், ஏற்றுமதியை மையப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த பருத்தி உற்பத்தியின் ஊக்கத்தை அதிகம் நிலைப்படுத்துறாங்க. பருத்தி விவசாயத்தின் உற்பத்தி திறன், நிலைத்தன்மை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எளிதாக்கணும். அல்லது அந்த முன்னேற்றங்கள் எந்த விதமான குறைபாடுகள் இருக்கக்கூடாது, அதை எளிதாக்கணும் அப்படின்றாங்க. அதாவது பிரதான பருத்தி வகைகளை ஊக்குவிப்பதற்கு 5 ஆண்டு பணி அறிவிக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு 5 இயர் பிளான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம இது 6 இயர் பிளான் பார்த்தோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டனுக்கு எத்தனை பிளான் போட்டுருக்காங்க? 5 இயர் பிளான். 5 ஆண்டுக்குள்ள என்ன பண்ணணும்? இந்த பருத்தியோட உற்பத்தியை அதிகரிச்சு காத்தணும். அப்போ growth ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கென்று ஒரு வளர்ச்சி விகிதங்கள் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கும். அந்த வளர்ச்சி விகிதத்தை 5 ஆண்டுக்குள்ள என்ன பண்ணணும், நீங்க அச்சீவ் பண்ணணும். காட்டன் ஃபார்மிங்கை எளிதாக்கணும். ஸ்டேபிள் காட்டனோட வெரைட்டிஸ்ல வந்து இன்னும் கூடுதலான விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த காட்டன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற ஸ்கீமை உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ்க்கான மிஷன். அதுக்கப்புறம் மக்கானா போர்ட் பார்த்துருக்கோம், ஒரு 6 இயர்ஸ் பிளான் நடந்திருக்கும். ஸோ இந்த காட்டன் ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்றத பிளான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியம், என்ஹான்ஸ்ட் கிரெடிட் த்ரூ கேசிசி. கேசிசி மூலம் மேம்படுத்தப்பட்ட கடன் ரொம்ப 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 முக்கியம். கேசிசி கார்டு